சென்னை அடுத்த பெருங்களத்தூரிலிருந்து பொதுமக்கள் சார்பில் தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொண்டு செல்லப்பட்டது. அதையொட்டி பெருங்களத்தூர் பீர்க்கன் காரணி குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் பொதுமக்களிடம் பல்வேறு உதவிகள் பெறப்பட்டு முதல் கட்டமாக 7 லட்சம் மதிப்பில் மளிகை, போர்வை, பாய், தலையணை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் தூத்துக்குடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மளிகை மற்றும் ஆடைகள் அனுப்பப்பட்டது. வாட்ஸ்அப் குழு மூலம் இணைந்துள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் தாமாக முன்வந்து தூத்துக்குடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏராளமான பொருட்கள் மற்றும் நிதியுதவி வழங்கி வருவது சுற்றுவட்டார பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் பெரும் பாராட்டுகளை பெற்றுள்ளது. தென் தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட மழையோட பாதிப்பு ஒவ்வொரு முறையும் சென்னையில் மழை, புயல், பேரிடர் காலங்களில் தென்னகத்திலிருந்து நமக்கு உதவி செய்வாங்க. அதுக்கு நன்றி செலுத்தும் விதத்திலும் நம்மளோட உள்ள சொந்தங்களுக்கு கஷ்டப்படும் பொழுது நம்ம உதவணுன்றத அடிப்படையில் நமது நலச்சங்க பிபி நலச்சங்கம், அதாவது பெருங்களத்தூர் பீர்க்கங்காரணி குடியிருப்பு நலச்சங்கம் சார்பாக எல்லா நலச்சங்க உறுப்பினர்களோட ஆலோசனை ஏற்பட்டு வாட்ஸ்அப் குழுமத்தில் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க நம்ம சொந்தங்கள், அவங்களுக்கு உணவுப் பொருள், முக்கிய அத்தியாவசியமான போர்வை, அந்த தார்பாலின் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நலச்சங்க குழுமத்தில் பொதுமக்களுக்கு தெரிவிச்சிருந்தோம். அதை அதுக்கு பெரிய ஒரு பேராதரவு. அதை முதல் கட்டமாக ஒரு 7,30,000 உண்டான பொருள் 48 மணி நேரத்தில் கலெக்ட் பண்ணோம். இரண்டாவது தகனையாக இன்னைக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு உண்டான பொருள் 21 விதமான பொருள், மளிகை பொருட்கள் 12 ப்ளஸ் போர்வை, கைலி, சேலை, வாட்டர் பாட்டில் எல்லாமே தார்பாலின் முதற்கொண்ட வீடுகள் நாங்கள் முதல் கட்டம் போகும்பொழுது அந்த பகுதியில் நிறைய வீடுகள்லாம் இடிஞ்சிருந்தது. அவங்க அந்த பொதுமக்கள் கேட்டாங்க. அதிசயபுரம், வாழவந்தான், ஏரல் பகுதி போன்ற பகுதிகளில் இது பண்ணோம். இந்த முறை போகும்பொழுது ஸ்ரீவைகுண்டம் அதை சார்ந்த பகுதிகளுக்கு மொத்தம் ஒரு 15 கிராமம், போன முறை ஒரு 7 கிராமத்தை கம்ப்ளீட் பண்ணினோம். இந்த முறையும் பேலன்ஸ் ஒரு 5 கிராமத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கார்லையும் மற்றபடி ஒரு லாரியில் இன்னைக்கு பொருட்கள் போகுது. இன்னைக்கு போகிற பொருட்கள் 390 பேருக்கு உண்டான தொகுப்பு. ஒரு தொகுப்பில் 1100 ரூபாய்க்கு வருமானம் உள்ள பொருட்கள் இன்னைக்கு கொண்டுட்டு போகிறோம். இது ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்தாலும் அவங்க கஷ்டப்படும் பொழுது நம்ம செய்யணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இதுக்கு வாட்ஸ்அப் குழுமத்தில் நலச்சங்கத்தை நம்பிக்கை வச்சு இதுவரைக்கும் மொத்தம் 11,23,000 உண்டான பொருட்களாக ஒவ்வொரு நபர்களும் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய நெகிழ்ச்சியான விஷயங்கள். மீடியா நண்பர்கள் கூட, பத்திரிகை துறையை சேர்ந்தவங்க கூட ஒருத்தர் என்னுடைய சம்பளத்தில் 14,000 சொல்லிட்டு ஒரு பேர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் கொண்டாந்து கொடுத்தாங்க. 8 வயசு சிறுமி தன்னுடைய உண்டியலை உடைச்சி ஒரு 12,000 ரூபாய்க்கு உண்டான பொருள், நாப்கின்லாம் கொடுத்தாங்க. அதே போல் ஒரு இராணுவ வீரர் 24,000 ரூபா ஒரு மாதம் பென்ஷனை கொடுத்தாங்க. ஒரு தள்ளுவண்டி கடை நடத்துகிற தம்பி அவர் ஒரு நாள் வியாபாரம் 3,500 ரூபா, அதுக்கு உண்டான பொருட்கள் கொடுத்தாங்க. இப்போ ஜாதி, மதம் எல்லாத்தையும் கடந்து இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடரில் மக்கள் உதவணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. இன்னும் அந்த மனிதனை இன்னும் பொய்த்து போகலைன்னு தான் நினைக்கலாம். ஆனால் கடவுள் இதை போன்ற சூழ்நிலையெல்லாம் நமக்கு வரக்கூடாது. 95 சென்டிமீட்டர் வரை மழை பெஞ்சிருக்கு. தமிழக மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இனிமேயாவது அதாவது பொதுப்பணித்துறையை முடுக்கி விட்டு ஏரி, கால்வாய்கள், நம்ம நீர் வழித்தடங்களில் போகிற அனைத்து மதுகுகள்லாம் சரி பண்ணி உள்கட்டமைப்புகள்லாம் சரி பண்ணாங்கன்னா இயற்கை பேரிடர் காலங்களில், மழை, புயல் காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் குறையும். அதை பணிவான அன்புடன் எல்லா பொதுமக்கள் சார்பாகவும் வேண்டுகோள் கொடுக்கின்றேன். நன்றி. 2 வண்டிக்கு, ஒரு வண்டிக்கு ஒரு காவலர்களை அனுப்புனாங்க. காவலர்கள் ஒரு 2 ஊரில் நம்ம கொடுக்கும்பொழுது அப்போ அவங்க சாப்பிடலாதனால அந்த காவலர்கள் போயிட்டாங்க. வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டதுனால அவங்க போயிட்டாங்க. ஒரு 2-3 இடத்துல பிரச்சனைகள் இருந்தது. நம்மளும் எங்களுடைய நண்பர்கள் அங்கே லோக்கலில் உள்ள ஒரு 10 பேர் உதவியோடு பண்ணுறோம். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதா. ஆனால் ஒவ்வொரு தனி மனிதன்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட, சென்னையில் பொதுமக்கள் நம்ம சொந்தங்கள் அந்த தென் தமிழகத்தில் கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு விருப்பத்தின் அடிப்படையில் ஒருத்தங்க சேமியா வாங்கி கொடுப்பாங்க, ஒருத்தங்க 5 கிலோ அரிசி வாங்கி கொடுப்பாங்க, ஒருத்தங்க பிஸ்கட் பாக்கெட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு யாசகமாக பெற்று போகிற பொருளை அதை முறையாக கொடுக்கறதுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குது. இருந்தாலும் விழிப்புணர்வு இல்லாமல் சில நபர்கள் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும், அவங்கள வச்சு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 ஊரில் மட்டும் அந்த பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அதை நம்ம பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல. அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு இது முடியாது, இது நலச்சங்கம், இந்த கட்சி சாராமல் இருக்குது, நாங்கள் இப்படி தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபருக்கு அரசாங்கம் எப்படி ரேஷன் கடை கார்டு வாங்கிட்டு கொடுக்குறாங்களோ
அதே போல் அந்த ஊரில் போயிட்டு அந்த ஊரில் பெரிய வயசானவங்க பெரியவங்களை வந்துட்டு கூப்பிட்டு ஊரில் உள்ள எல்லா ரேஷன் கார்டையும் வாங்கி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு தொகுப்பு அப்படின்ற முறையில் நம்ம கொடுத்தோம். ஒரு 2 ஊரில் பிரச்சனை ஏற்பட்டது. போகிற வழியில் வந்துட்டு நம்ம யாரும் கொடுக்காத இடத்துல நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போன வாரம் எங்கள் லாரி கூட வந்துட்டு இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேசிபியை வச்சு அந்த லாரி மீட்கப்பட்டு கொடுக்கப்பட்டுச்சு. இது வந்து சகஜமாக நடக்கிறதா. ஆனால் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நிவாரணப் பொருள் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, சுய விளம்பரத்துக்காக பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு அரசாங்கம் வந்துட்டு இப்போ கூட போகிறோம், எங்களுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுக்கணும்னு வேண்டுகோள் விடுக்கின்றோம். நன்றி.